தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையானது மிக தீவிரமாகி இருக்கிறது. இனி வருகிற நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது? அதே சமயம் டிசம்பர் 2வது வாரத்தில் 2 ஒரு காற்றழுத்த சுழற்சியானது உருவாக வாய்ப்புள்ளது. அது புயலாக மாறினால் தமிழ்நாட்டை நோக்கி நகருமா? நகராதா சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடக்கு இலங்கை பகுதிகளில் நிலவிய டிக்வா புயல் ஆனது வடக்கு திசையில் நகர்ந்து 30ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழகம், புதுவை கடலோர பகுதிகளில் கடலூருக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு கிழக்கு வடகிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவைக்கு தென்கிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்திலிருந்து வடகிழக்கே 140 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 180 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது. அப்பொழுது புயலுக்கும் வடதமிழகம், புதுவை கடற்கரைக்குமான குறைந்தபட்ச தூரமானது 70 கிலோமீட்டராக இருந்தது. இப்புயலானது அடுத்த 24 மணி நேரத்திற்கு வட தமிழகம், புதுவை கடலோர பகுதிகளுக்கு இணையாக வட திசையில் நகரக்கூடும். அவ்வாறு நகரும் பொழுது வட தமிழகம், புதுவை கடற்கரையிலிருந்து குறைந்தபட்ச தூரமானது 60 கிலோமீட்டராகவும், மாலையில் 30 கிலோமீட்டராகவும் இருந்தது. டிசம்பர் 1ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்: திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. டிசம்பர் 2ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். டிசம்பர் 3ஆம் தேதி மற்றும் 4ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு: சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: வட தமிழகம், புதுவை கடலோர பகுதிகள் பொறுத்தவரை டிசம்பர் 1ஆம் தேதி மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென் தமிழக கடலோர பகுதிகள் டிசம்பர் 1ஆம் தேதி இந்த காற்றின் வேகம் பொறுத்தவரை மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் டிசம்பர் 1ஆம் தேதி இந்த காற்றின் வேகம் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் பொறுத்தவரை டிசம்பர் 1ஆம் தேதி இந்த காற்றின் வேகம் பொறுத்தவரை படிப்படியாக குறைந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆழ்கடல் மீனவர்கள் மேற்குறிப்பிட்ட நாட்களில் இப்பகுதிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். டிசம்பர் 2ஆம் தேதி முதல்
4ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 2வது வாரத்தில் 2 காற்று சுழற்சியானது உருவாக வாய்ப்புள்ளது. அது புயலாக மாறினால் தமிழ்நாட்டை நோக்கி நகருமா, நகராதா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு காரைக்கால் மாவட்டம் 19 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவில் பொதுப்பணித்துறை காரைக்கால் காரைக்கால் ஏடபிள்யூஎஸ் தலா 17 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஏடபிள்யூஎஸ் 15 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி திருவாரூர் தலா 14 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தங்கசிமடம் தஞ்சாவூர் மாவட்டம் குருக்குளம் தலா 13 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியார்தோப்பு திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தலா 12 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை தலா 11 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு ராமநாதபுரம் மாவட்டம் தீர்த்தாண்டதானம் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் கடலூர் மாவட்டம் கடலூர் ஆட்சியர் அலுவலகம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தலா 10 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை கடலூர் மாவட்டம் வடக்குத்து தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் தலா 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி கடலூர் மாவட்டம் புவனகிரி புதுச்சேரி மாவட்டம் பார்க்கூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் தலா 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் பாண்டவரடி புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி கடலூர் மாவட்டம் வேப்பூர் தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் ஏடபிள்யூஎஸ் கடலூர் மாவட்டம் வானமாதேவி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அரியலூர் மாவட்டம் செந்துறை விழுப்புரம் மாவட்டம் வானூர் சென்னை மாதவரம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை கத்திவாக்கம் ராமநாதபுரம் அரியலூர் மாவட்டம் அரியலூர் பிடிஓ மதுரை மாவட்டம் மதுரை நகரம் செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை ஆலந்தூர் சென்னை தண்டையார்பேட்டை விழுப்புரம் மாவட்டம் முகையூர் சென்னை வலசரபாக்கம் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஏஆர்ஜி ராமநாதபுரம் திருவள்ளூர் திருப்பூர் தேனி தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த மழையை பொறுத்தவரை லேசான மழை முதல் மிதமான மழையானது பகுதியாக பதிவாக வாய்ப்புள்ளது. அதே சமயம் இந்த மாத இறுதியில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. குறிப்பாக டிசம்பர் 2வது வாரத்தில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.